ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஹிணி அண்ட் மனோஜுக்கு பிரச்சனைகள் வர்றதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க 2 பேருடைய ஆட்டத்துக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை, ஒரு முடிவு அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய ஆட்டம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்காங்கங்க. இப்போ கூட அவங்க ஆடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் அப்படின்ற உண்மை இன்னும் அவங்களுக்கு தெரியலை. அதனால் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இழுவதாங்க, ரொம்பவே மோசமாகிட்டாங்கன்னு சொல்லலாம். சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்பவும் விறுவிறுப்பாக நல்லா போய்கிட்டு இருந்த ஒரு சீரியலில் எதுக்குடா இப்படி கொத்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. மனோஜ் இந்த வீடை வாங்கியிருக்காராம், இந்த வீட்டுக்கு பேர் வைக்க போகிறாராம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் பத்திரமே பதியலைங்க. ஒரு வீட்டுக்கு யாராவது பத்திரமே பதியாமல் முழுசாக பணம் கொடுத்து இந்த வீட்டையே இன்னும் வாங்கலை. அதுக்குள்ளே யாராச்சும் வீட்டுக்கு பேர் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த மனோஜ் லூஸு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுங்களையும் இதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்திரி கொட்டை மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறதுக்காக ஒரு ஜோசியரை கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. அந்த ஜோசியர் பண்ண அலப்பறையை பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன்டா இன்றைக்கி எபிசோடு பார்த்தோம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. அவர் வந்த உடனே பார்த்திங்கன்னா விஜயாவை பார்த்தோன்னே நம்ம மனோஜுக்கு எப்படி ஒரு இவ்வளோ அழகான ஒரு கலையான முகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு இப்போ தானே தெரியுது. உங்கள் முகம் எவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்தோன்னே சொல்லிட்டாருங்க. உடனே விஜயா பறந்துருவாங்க. இதுக்கப்புறம் நமக்கு என்ன, எவ்வளோ பணத்தினாலும் விஜயாவும் மனோஜும் தூக்கி கொடுக்க தான் போகிறாங்க. அவன் இவங்களை ஏமாற்றிட்டு பணத்தை ஆடையை போட்டுட்டு போக தாங்க போகிறான். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இவங்க இப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இவங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா போதும், மனோஜுக்கும் விஜயாவுக்கும் அவங்கள கையிலே பிடிக்க முடியாது. அந்த இதில் தான் அவங்க இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லி ஆகணும். ஆனால் அவங்களுடைய இந்த ஒரு பழக்கம் அவங்கள எந்த நிலைமையில் கொண்டு போய் விடப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்களுக்கு கண்டிப்பாகவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனோஜும் விஜயாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணுங்க. ஏன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு எபிசோடு வரும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி ஒரு எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்க. இன்றைக்கி எபிசோடில் அந்த ஜோசியர் உள்ளே வந்துட்டார் இல்லையா? வந்த உடனே நான் இன்றைக்கி வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பார்த்து இங்கே தான் நான் உட்காரணும், தம்பதிகள் இங்கே உட்காருங்க, அம்மா நீங்கள் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ யார் யாரோட பேர்லேருந்து பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் என்னுடைய பேர், என்னுடைய ஒய்ஃப் பேர், என்னோடய அம்மா 3 பேரோட பேரில் வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே முத்து சண்டைக்கு வராரு. ஏன் அப்பாவுடைய பேரில் வைக்கக்கூடாதோ, அப்பா பேர் இதில் சேர்க்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ ஜோசியர் சொல்லிடுறாரு, மனோஜ் சொன்னது தான் சரி, அதாவது இதில் தம்பதிகளும் அம்மா இவங்க 2 பேரோட பேர் தான் நம்ம என்ன பண்ணணும்னா வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அந்தளவுக்கு இதை பெருசாகவே எடுத்துக்கிறல. முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் எப்போவுமே சீரியஸாக என்ன எடுத்துக்குவார் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் என்ன பண்ணுறாருனா எப்படி கேவலமாக சமாளிக்கிறான் பார்த்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ரவியும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் விஜயா என்னடா பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க. இந்த ஜோசியர் என்ன பேர் சொல்ல போகிறாரு, அதுவும் இவங்க 3 பேரோட பேர்லேருந்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயங்கர குஷி தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ரோ இருக்குது, உங்கள் மனைவியோட பேரில் ரோ, அவங்க அந்த எழுத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பேர்லேயும் உங்கள் அம்மாவுடைய பேர்லேயும் பொதுவாக ஜா அப்படின்ற எழுத்து இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரோஜா இல்லம்னு வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவங்க எல்லாருக்குமே பேர் ரொம்ப பிடிச்சிருது. மனோஜ் ரோஹிணிக்கிட்ட கேட்குறாரு, என்ன ரோஹிணி இந்த பேர் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போதே ரோஹிணியும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, நல்லா தான் இருக்குது மனோஜ், ரோஜா அப்படிங்கிறதே ரொம்ப ப்ளசண்ட்டான நேம் தானே, ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குது. விஜயாவுக்கும் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருக்குது. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பேரை வச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது முத்து இடையில ஒரு குட்டையை கிளப்பி விட்றாரு. அவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பர், நீங்கள் சூப்பர் பேராக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போய் அந்த ஜோசியருக்கு கையை கொடுத்துட்டு, மீனா இங்கே பாரு மீனா, இந்த வீட்டிலே பூ கட்டி விற்கிறது நீ தான்,
அப்போ இந்த வீட்டுக்கு ரோஜா இல்லம்னு பேர் வச்சோம்னா எல்லோரும் இதை பார்த்துட்டு நீ தான் பூ கட்டி கஷ்டப்பட்டு இந்த வீடை வாங்கியிருக்கேன்னு தான் நினப்பாங்க. அதனால் கிரெடிட் எல்லாம் உனக்கு வந்துடும், நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜுக்கு வந்து ஐயோ இல்லை இல்லை உடனடியாக அந்த வீட்டுக்கு நீங்கள் பேரை மாற்றி ஆகணும், இந்த பேர் வேண்டாம், வேறு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்துட்டு சிரிப்பு தான் வருது. என்னடா இது வந்து இந்த அளவுக்கு இப்படிலாம் யோசிக்கிறானே, அவர் சும்மா தான் சொன்னாங்க. அப்படி யாராவது நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி யாரும் நினைக்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம முத்து வந்து சும்மா அப்படி போட்டு பார்த்தாரு. மனோஜ் வந்து அதில் கரெக்டாக சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா வேணாம் இந்த பேர் வேணாம் அந்த பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். அப்போ முத்து வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பேர் சொன்னார், பேசாமல் நம்ம வீட்டுக்கு எதுக்கு அன்பு இல்லம்னு பேர் வச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னார். இந்த பேர் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் மனோஜ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது அன்புன்னு நம்ம வீட்டில் யாரோட பேர் இருக்குது, யாரோட பேருமே அன்புன்னு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எந்த மீனிங்கில் அன்பு இல்லைன்னு வைப்போன்னு சொல்கிறாரு அப்படின்றதே மனோஜுக்கு புரியவே இல்லை. உடனே அவர் சொல்லிடுறாரு, இவனா உண்மையிலே படித்து தான் டிகிரி வாங்கினானாப்பா, எப்படி இவன் டிகிரி வாங்கினான், இவங்கிட்டேருந்து முதல் டிகிரியை பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொன்ன பேர் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஜோசியரை கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து ஒரு மிகப்பெரிய காமெடியே பண்ணிட்டாங்கங்க. அவர் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, லேப்டாப்பை தட்டிட்டு இங்கே பார்த்தீங்களா சூப்பரான ஒரு பேர் மாட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோஹிணியோடைய பேர்லேருந்து ரோ, மனோஜோடைய பேர்லேருந்து மா, விஜயான்ற பேர்லேருந்து யா, இந்த வீட்டுக்கு ரோமையான்னு பேர் வைங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருது. யார் யாருக்கு அப்படின்னா மனோஜ், ரோஹிணி, விஜயா இவங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து அவங்களுடைய பேர்லேருந்து வந்த லெட்டர்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே இதை கேட்டோடனே பயங்கரமாக சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் ஒரு பேரா, இந்த பேரை வைக்கிறதுக்கு இந்த நியூமராலஜிஸ்ட்டை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒன்றும் இந்த பேர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லாலாம் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காகவும் இல்லை. அதுவும் இவரை கூப்பிட்டு வைக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு யூனிக்காலாம் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவங்க பேருக்கு ஓகேன்ட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து எவ்வளோ பணம் கேட்குறாரு அப்படின்னா 25,000 பணம் கேட்குறாருங்க. வந்து அரை மணி நேரம் இவங்கக்கிட்ட பேசிவிட்டு ஒரு 2 பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பார்த்திங்கன்னா 25,000 பணம் கேட்குறாரு. எவ்வளோன்னு கேட்டவுடனே 25,000 சொன்னோடனே மனோஜ் வந்து அவர் பாட்டுக்கு ஜிபே பண்ணி விட்றாரு. இவங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி, இதுக்கு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா அந்த மனோஜ் செலவு பண்ணுறாருங்க. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு தேவைக்கு செலவு பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவே பண்ண மாட்டார். ஆனால் இதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாருன்னா இந்த அளவுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இது ஒரு தேவையே இல்லாத விஷயம், இதுக்கு போய் யாராச்சும் செலவு பண்ணுவாங்களா? ஆனால் இதுக்கெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மனோஜுக்கு வந்து பணத்தோடைய அருமை வந்து தெரியவே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பணத்தோடைய அருமை தெரிஞ்ச யாராவது இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் அவருடைய பணம், அதுவும் இந்த வீட்டு விஷயம்னு வரும்போது மட்டும் பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஆனால் வெளியில் வந்து இப்படி அனாமத்தை விடுறது, அடுத்தவங்களை திருடிட்டு போகிறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் மனோஜ் வந்து ரொம்பவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே வந்துட்டு வருத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா இப்போ வீட்டு விஷயம்னு வரும்போது அண்ணாமலைக்கு ஒரு பணம் அப்படிலாம் கொடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பிரச்சனை பண்ணுவார். நான் எதுக்காக பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதையுமே வந்துட்டு பெருசாகவே எடுத்துக்கல, ஒரே வந்துட்டு பணத்தை வந்து தூர் வாரிக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி ஓகே, இப்போ இந்தம்மா பணத்தை கொடுத்தோன்னே கிளம்பிட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா விஜயா வந்து நம்ம மீனாக்கிட்ட டீ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அப்போ வீட்டில் வந்து பழைய பாலாக இருக்க போது ஃப்ரிட்ஜ் வேறு ஆனில் இல்லை அப்படின்ற மாதிரி மீனா சொன்னோன்னே அவங்க இல்லை எனக்கு எப்படினாலும் டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது கடைசியாக எல்லோரும் சேர்ந்து இங்கே பாருங்கள், ஒரு வேளை அது பழைய பாலாக வந்து கெட்டு போய் உங்கள் வயிறுக்கு ஏதாவது ஆகி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்படி இப்படின்னு ஸ்ருதி எல்லோரும் சேர்ந்து பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இன்னொரு காமெடி பண்ண போகிறாருங்க மனோஜ். என்ன அப்படின்னா ஒரு பேய் ஓட்டுறவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருக்காருங்க. அது எதுக்காக கூப்பிட்ருக்காரு அப்படின்னா ஒரு வேளை இந்த வீட்டில் பேய் இருந்து இவங்களை ஏமாற்றி
பேய் இருக்கிற வீட்டை விற்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க இவர். இந்த மனோஜோடைய அட்டகாசத்துக்கு அளவே இல்லாமல் போய்கிட்டு இருக்குதுங்க. ஒரு வேளை பேய் இருக்கிற வீடை விற்றுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேய் ஓட்டுற கூட்டிகிட்டு வர்றாரு. அதை பார்த்தீங்கன்னா என்ட்ரியிலேயும் பயங்கரமாக ஏதோ இந்த அகோரி எனக்கு அவர் கொண்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஜாடி எடுத்துக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் மைய போட்டுக்கிட்டு நெத்தியில் ஒரு பெரிய கருப்பு பொட்டை வச்சுக்கிட்டு அந்தம்மா வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும் போதே ஒரு மிகப்பெரிய காமெடியாக தாங்க இருந்துச்சு. அதை வேற ரொம்ப த்ரில்லிங்காக காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஒன்றும் அப்படி ஒன்றும் சீன்லாம் இல்லை, ரொம்பவே காமெடியாக தான் இருந்தது. அவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றுறாங்க, அப்படியே முறைக்கிறாங்க, ஒவ்வொரு ஆளையாக பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு நடக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவர் நம்ம முத்து வேற இடையில கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவன் முழுசாகவே போச்சு, லூஸாகவே மாறிட்டான். என்னென்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறானா இல்லை தெரியாமல் பண்ணுறானானே தெரியல. இந்த அளவுக்கு இப்போ இதெல்லாம் வந்துட்டு தேவையே இல்லை. இவன் எதற்காக இப்படி பண்ணுறானே தெரியலையே, கொஞ்சமாவது திருந்தவே மாட்டேங்கிறானே, நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அண்ணாமலையும் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்போ இந்த வீடு வாங்கினதுல தான் இப்படி ஆயிட்டானா இல்லை எப்படி, இவன் எதனால் இப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருதுங்க. அந்த குழப்பத்துலேருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து சரி ஓகே என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே, ஏதாவது இவ்வளோ பணம் கொடுத்து இப்போ இவங்களையும் வர வச்சுருக்கிறான், ஏதாவது பண்ணுவாங்கள்ல, ஏதாவது பண்ணி ஒரு வேளை இவனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த வீடு ஃபுல்லாக சுற்றுறதுக்கு கூடயே நம்ம முத்துவும் வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த அம்மா வந்துட்டு இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. அப்படியே குறுகுறுன்னு முறைச்சிக்கிட்டு இருக்குது. முறைச்சிட்டு அடுத்து சொல்லுது இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் சிரிப்பு அடக்கம்ல. எதுக்குடா பீச் ஹவுஸ்க்கு எதுக்குடா பேய் வருது, சும்மா என்னத்தையாவது சொல்லணும்னு எதையாவது சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் மனோஜ் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்பிடுறாரு. மனோஜை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, அவர் எல்லாத்தையுமே நம்புவார் அப்படின்றது. இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்பிட்டார். நம்பிட்டு சொல்கிறாரு, ஐயோ அப்படின்னா நான் வந்து இந்த வீடை வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லை நீ இந்த வீடை வந்து வாங்கலாம், வீடெல்லாம் வந்துட்டு நல்ல வீடு தான், ஆனால் அந்த வீட்டில் வந்து ஒரே ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அந்த கெட்ட சக்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அடித்து இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அதை வந்து நான் பார்த்துக்கிறேன், அது வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் தான், நீ வந்து அதை மட்டும் பண்ணிட்ட அப்படின்னாலே போதும், அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னங்க காஞ்சனா மூவி தான், காஞ்சனாவில் உட்காந்து தேங்காவை உருட்டுறது என்ன, ரத்தத்தை விடுறது என்ன, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய காமெடியான ஒரு சில சீன்ஸ் தான் காமிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்துட்டு எபிசோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே இழுன்னு இழுத்துட்டு தான் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் விறுவிறுப்பாக கொண்டு போன மாதிரி தெரியலங்க. நமக்கும் எபிசோடு பார்க்குறதுக்கே வர வர வந்துட்டு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே சீரியல் பார்த்துட்டோமே அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மற்றபடியெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் நம்மளே வந்துட்டு ஒரு அதை ஒரு ஆர்வத்தோடு சொல்லலாமே, நல்லாயிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாமே. ஆனால் அங்கே அப்படி ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லைங்க. நீங்களுமே எபிசோடு பார்க்குறீங்க அப்படின்னா ஐயோ சீரியல் பார்த்துட்டோமே அப்படின்னு தான் பார்த்தாக வேண்டியது இருக்குதுங்க, வேறு அப்படி ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லையாவது விறுவிறுப்பாக ஏதாவது காமிப்பாங்களா, ஏதாவது கதை வந்து விறுவிறுப்பாக நகருமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் இவ்வளோதாங்க. நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த 2 நாள் சீக்கிரமாக பீச் ஹவுஸை முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போ இருந்து தான் திரும்ப வந்து கதைக்குள்ளே போக போகிறாங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம மனோஜன் ரோஹிணி இவங்க 2 பேருக்கும் 2 ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது. ஒன்று ஜீவா ஊருக்கு வந்திருக்கிறாங்க, ஜீவாவுடைய கண்ணில் வந்து இவங்க பட இவங்களுக்கு வந்து ஆபத்து தான். ஏன்னா ஜீவா வந்து இவங்களை பார்த்தாலே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க.
அவங்க வந்து இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணமும் ஜீவாவுக்கு வந்து இருக்குது. அப்போது ஜீவா வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருந்தாலும், சரி ஓகே இவங்க மூஞ்சிலே முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் வந்து பின்தங்கியும் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து இந்த பணத்தை வந்துட்டு மனோஜ் வந்து வீட்டில் கொடுக்காம இப்படி நம்ம முத்துவையும் எல்லாரையும் ஏமாத்தியிருக்கான் அப்படின்ற விஷயம் மட்டும் ஜீவாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் அந்த ஊரை விட்டு போகுங்குள்ளேயும் நம்ம மனோஜை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு இங்கேருந்து என்ன பண்ணிடுவாங்க, கிளம்பிடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஜீவாவுடைய காதுக்கு இந்த உண்மைகள்லாம் எவ்வளோ சீக்கிரம் போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுவும் முத்துடைய காரில் தான் அவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உண்மைகள் ஏதாவது அதாவது முத்து மூலமாக ஜீவாவுடைய காதுக்கு போயிடுச்சு அப்படின்னா மட்டுமே போதுமானது தாங்க. அவங்க வந்து சீக்கிரமாகவே மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முத்துவோடைய காதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்பத்துலேருந்து மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நம்ம மனோஜ் வந்து சாதாரண தப்பு பண்ணலை, ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இவரும் என்ன பண்ண மாட்டார்னா விடவே மாட்டார். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாமல் நம்ம முத்துவும் ஓயவே மாட்டாருங்க. ஏன்னா அவன் வந்து அந்தளவுக்கு பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கிறான். ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இவங்க வந்து விடவும் கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணியிருக்கான். அவன் வந்து ஒரு உத்தமனோ ஒரு தியாகியோ அதுவும் வந்துட்டு இப்போ அவன் அந்த பணத்தை ஓகே எடுத்திருக்கான் அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல காரணத்துக்காக எடுத்திருந்தா கூட என்ன பண்ணலாம், அதை நம்ம ஓகேன்னு ஒத்துக்கிடலாம். ஆனால் அவன் வந்து எந்த விதமான நல்ல காரணத்துக்காகவும் எடுக்கலை. அவன் வந்து ஒரு திருட்டு பையன். அந்த பணத்தை வந்து அவன் திருடி நல்லா இருக்கணும், அவன் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சான் பார்த்தீங்களா. இப்போ அப்படிப்பட்டவங்கிட்ட இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இதுவே பார்க்கவே கூடாது. பணத்தை வந்து திருடுன அவனை சும்மாவே விடக்கூடாது. அவங்ககிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கி ஆகணும். ஓகே, இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவன் வந்து பணத்தை வந்து ஏமாற்றிட்டு என்ன பண்ணிட்டான், ஊரை விட்டு ஓடிட்டான். கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, 30 லட்சம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 வாரம் இவங்க 2 நாள் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா. அப்போது எப்போலேருந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த வீட்டோடைய ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரெண்ட்டு கேட்டு இந்த இடத்துக்கு வர்றாரோ அப்போத்துலேருந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த ஓனர் வந்து சீக்கிரமாகவே வந்துட தான் போகிறாரு. ஏன்னா இவங்க வந்து அவங்கக்கிட்ட செட்டில் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அந்த வீட்டு ஓனர் இருக்காங்க இல்லையா, இப்போ பணத்தை வாங்கினாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க நான் வந்து இவங்க அந்த வீட்டு ஓனருக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னா ஒரு 15,000 1 லட்சம் மட்டும் கொடுக்கணும். அதை மட்டும் நான் என்ன பண்ணணும், கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் என்ன பண்ணிடுவேன், ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து நினச்சிட்டு இருந்தான். அப்போ அவங்களுக்கு வந்து பணத்தை செட்டில் பண்ணிட்டான். அப்போ ஓனர் எப்போ இந்த வீட்டுக்கு வர்றாரோ அப்போ வந்து மனோஜுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் விஜயாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த அதிர்ச்சியிலேருந்து இவங்க எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அப்படின்னே தெரியல. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் நஞ்சம் பணம் கொடுக்கலங்க, 30 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து மனோஜ் எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து மனோஜ் அண்ட் ரோஹிணி இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் பிரச்சனைகள் வரப்போகுது. இந்த பிரச்சனைகளில் வந்து அவங்க எப்படி வெளியில் வர்றாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். வெளியில் வருவாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா கொஞ்சம் லஞ்ச பணம் இல்லையா, 30 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய லாஸ். இந்த லாஸ்லேருந்து அவங்க விடுபடணும் அப்படின்னா அவங்களுடைய ஷோரூமே என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணாதாங்க உண்டு. ஸோ இந்த ஷோரூமை க்ளோஸ் பண்ண போகிறாங்களா இல்லை அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாங்க
அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.